ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சைடு மார்க்கெட் இறங்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ பிபி டைனமிக்கில் அந்த 23,250 நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது மார்க்கெட்டு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது டச் பண்ணது 10-10க்குலாம் டச் ஆச்சு. பட் ஒரு 1.5 மணி நேரம் மார்க்கெட் அங்கேயே தொடர்ந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ யூஎஸில் அந்த டேரிஃப் விஷயம் வந்து 25% ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது தான் நியூஸ் வந்ததும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இறங்கினதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு க்ளூ வந்து பெருசாக வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்குமே 4-5% நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் 5% மேலே இறங்கி இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 10% நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஹிட்டாக இருந்தது. இது வந்து வேல்யூவேஷனுக்காக அடிக்கிறாங்களா இல்லை எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரில. பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே செல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து போஸ்ட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறமாவே இந்த மாதிரி செல்லிங் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கெலாம் இறங்கிடுச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்சாலிடேஷன்லேயே மார்க்கெட் வந்து வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நாளைய ட்ரேடுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 233 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே R&Sன்னு ஒரு லெவலில் வேறு எதுவும் இல்லை. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 233 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்கும், கீழே ஒரு 232 பாயிண்ட்டுக்கு. இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட்டு வேகமாக ரொம்ப சீக்கிரம் நேரமே ஓகேங்களா, ஒரு 10-11 மணிக்கெலாம் மார்க்கெட் இங்கே வந்துருச்சுன்னா ஃபர்தராக கீழே விழும். அதே மாதிரி 10-11 மணிக்கெலாம் மார்க்கெட் மேலே இந்த ரேஞ்சுக்கிட்ட போயிடுச்சுன்னா வேகமாக மேலே போகும் வாய்ப்பு. மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து சொல்கிற விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்பவே வந்து வீக்காக இருந்தது சொல்ல முடியும். ஸோ கிட்டத்தட்ட அது அந்த 1 மணிக்கு மார்க்கெட் நல்லா ஃபாலாக வந்து ஒரு 150 பாயிண்ட் வேகமாக இறங்கும்போது ஸோ அகைன் மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ரீகெயின் பண்ணிடுச்சு. சின்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் மார்க்கெட் இருந்ததுனால இது வந்து யூஷுவல் ப்ராக்டிஸ் தான். அண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆஃப் த டே நிஃப்டிக்கு ஒரு 262 இருந்தது. ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 262 இருந்தது. ஸோ நல்லாவே ஒரு டைமில் ஒரு 221 ஆகிட்டு 40 பாயிண்ட்ஸ் வந்து டிகே ஆகிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் அகெயின் அது வந்து 270 மாறுச்சு. ஸோ இந்த இடம் நிறைய பேர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பாங்க. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பெரி இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி வரைக்குமே ஒரே மாதிரியான ஒரு ப்ரீமியம் ஒரே மாதிரியான பாயிண்ட்லேயே இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த 76,900 நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கேயே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது மார்க்கெட்டு. 76,900க்கும் 77க்கும் ஒரு 12:45க்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நிஃப்டி 270 இருந்தது. அகெயின் இஓடியில் ஒரு 40 பாயிண்ட் கம்மியாகி 230 முடிஞ்சிருச்சு. பட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 444 இருந்தது. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் தான். ஸோ மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த 12:45 வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ ஆல்மோஸ்ட் ஸோ 444 இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 169 நல்ல டிகே முக்கால்வாசி டிகே ஆகிடுச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து விழுந்ததுனால 378ன்னு ஒரு ப்ரீமியத்தை போய் எட்டுச்சு. இங்கே தான் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்சல்டேட் ஆகவே ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணணும், இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ 76,300 அப்படின்னா ஸோ நான் பார்க்கும்போது 77 இருந்தது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்ட்ரைக் வந்து மாறி வந்திருந்தால் மட்டும்தான் இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். பட் வந்து கஷ்டம். எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும் அப்படின்ற ஒரு போக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் செயினை பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு வியர்டான விஷயம், இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். 23,100 அட் த மணி கிட்டத்தட்ட கலெக்டிவாக ஒரு 230 பாயிண்ட் வந்து வச்சுருக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம். 17 அட் த மணி ஐவியாக இருக்குது. அதே 17 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,750 வரைக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு ஐவி வச்சுருக்கு. அப்படின்னா இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப கிளவராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றாமல் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். 22,700 வரைக்குமே மார்க்கெட் பயப்படாமல் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க்கெட் வந்து 300-400 பாயிண்ட் இறங்கிடுச்சு, மார்க்கெட் டவுனு மார்க்கெட் கிராஷ்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. பிகாஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 22,700 வரைக்குமே தயாராக தான் இருக்காங்க. அதே மாதிரி அப்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 22,200 250 வரைக்குமே கிளவராக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ காலோடைய ஓஏ வந்து இன்றைக்கி அடிஷன் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் ஏறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2350 23,100 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5,000% 2,500% அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் குவான்டிட்டி 2 லட்சம் குவான்டிட்டி தான் இருந்திருக்கும். அது இப்போ 13 லட்சம் குவான்டிட்டி 35 லட்சம் குவான்டிட்டின்னு மாறும்போது இவ்வளோ பெரிய பர்சன்டேஜாக தெரிய தான் செய்யும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. பார்க்கலாம் 23,000 ஒரு சப்போர்ட் நிற்குமா அப்படின்றது தெரியல. மார்க்கெட் இன்றைக்கி அது கீழே போயிட்டு அகைன் மார்க்கெட் ஒரு 60-70 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது. அண்ட் இது வரைக்குமே SGX நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 34 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு யூஎஸில் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குது. இந்த ஈவெண்ட் என்னென்னா ஃபெட் சேர்மன் பவுல் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு சடன் மூவ் அங்கே வந்து இருக்கும் அப்படின்றது நானும் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி பார்க்கலாம் அது எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா நான் கொஞ்சம் அப்பும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம் நாங்கள் என்ன மாதிரி இருக்கும்ன்ட்டு. அண்ட் 7:30 மணிக்கு நம்ம டைம் வந்து ஆக்டிவிட்டி வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கும் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் செல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஷார்ட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நானும் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ஷார்ட்டில் இருக்க வாய்ப்பு கேஷ் மார்க்கெட்லேயும் செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுக்கான காரணம் அந்த யூஎஸ் டேரிஃப் வந்து நம்ம இந்தியன் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம் ஆனதுனால இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிடுச்சு. அண்ட் இதே 11th February இன்றைக்கி நைட்டு நம்ம பிஎம் வந்து அங்கே ட்ரம்ப்பை பார்க்குறதா இருக்குது. தெரியல, ஏதாவது விஷயங்கள் வந்து ஃபேவரபுளாக கூட வரலாம் அப்படின்றத நான் ட்விட்டரில் படித்தேன். பட் ஐ எம் நாட் ஷோர். அது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் அப்படின்றதுனால பார்க்கலாம். இன்றைக்கி அந்த மீட்டும் இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு வால்டைலாக தான் உட்படும் அப்படின்றது வந்து இருந்திருக்கு. இன்றைக்கி விக்ஸ் ஒரு 3% நியராக ஏறி இருக்குது ஈஓடியில். பட் அது ட்ரேடிங் ஹவர்ஸில் அது 5-6% மேலே ஏறி இருந்தது. நல்ல ஒரு ப்ரீமியம் இருந்தது, நல்ல ஒரு ஸ்பைக் இருந்தது இன்னும் 2 நாள். ஸோ இந்த ப்ரீமியம் நல்ல ப்ரீமியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏன் இந்தியா விக்ஸ் ஏறினதும் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பட் அது வந்து கஷ்டம். நம்ம வந்து மார்க்கெட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, சும்மா இருக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்றது தெரியும். பட் இன்றைக்கி விக்ஸ் இன்றைக்கி ஏறினதும் ப்ரீமியத்தில் நல்ல ஒரு மாற்றம் வந்து புட் சைடில் ஹெவியாக இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு காசு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஸோ எந்த இண்டெக்ஸ் நம்ம பார்க்குறோமோ நேற்று இன்றைக்கி 2 டேஸோட ஐஎன் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் டே லோவை 2 டேஸோட ஐஎன் லோவை எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு இனிஷியலாக மார்க்கெட் போக வாய்ப்பு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. கூட பிபி டைனமிக்கும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துலேயுமே மார்க்கெட் இறங்கி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது அப்படின்றதுனால இதை ஷார்ட்டாக எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் உள்ள ப்ரீமியமும் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை ஷார்ட்டாக எடுத்துக்க முடியும். மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஹெவியாக வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் நேற்று சொன்னேன். ஸோ இன்றைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3% டவுனு. என்ன தான் அங்கே குக் பண்ணுறாங்க, என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியலை. பட் ஷார்ட் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. பார்க்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் இதே மாதிரி ஒரு ஷார்ப் ரெக்கவரி வந்து மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் எப்போ அப்படின்றது வந்து we are not sure. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து ஷேடாக இருக்குது. அப்போ விச் மீன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக புட் செல்லர் வந்து அவே ஆயிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. பிகாஸ் ஹைவி விக்ஸும் ஏறி இருக்குது, புட் செல்லரும் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா வால்டைலிட்டிக்கு அங்கே வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே நான் ஐவி ரேஞ்சு கூட இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்கேன். வால்டைல் தான், பட் எவ்வளோ வால்டைல்னு தெரியணும்ல. ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி கிட்டத்தட்ட கீழே 300 பாயிண்ட்டுக்கு போனாலும் 300 பாயிண்ட் போனாலும் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதே மாதிரி மேலே ஒரு 200 பாயிண்ட் போனாலும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கனால ஸோ வால்டைல் வித்தின் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 233 அதே தான். ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் அப்படின்னா அவ்வளோதான் போகணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் அந்த ப்ரீமியத்தை உடைக்குதோ ஸோ பிளேயர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ புதுசாக அட் மணி ஸ்ட்ராடல் உருவாக்குறாங்க அப்படின்றதுனால மார்க்கெட் மறுபடியும் அங்கே ரேஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணோம். அதனால தான் மார்க்கெட் வந்து ரேலி ஆகுது. இன்றைக்கி 300 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நேற்று வந்து 280 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சதுனால பெரிய விஷயம் இல்லை. பட் கொஞ்சம் வந்து இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் இன்றைக்கி அதோட எக்ஸ்பைரி. ஸோ இந்த வாரத்துக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, வர வாரத்துக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 1180 பாயிண்ட் இருக்குது. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 1200 பாயிண்ட் ஈஸியாக வந்து நகரலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்றைக்கி யூஎஸில் சொன்ன மாதிரி ஃபெட் சேர்மன் வந்து இன்றைக்கி பேசுகிறாரு. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு சடன் மூவ் வரலாம். பட் யூரோப்பியன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எந்த நியூஸும் வந்து அங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையாகிட்டு இருக்குது. ஒரே ஒரு கோரிலேஷன் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசை தான், வேறு எதுவும் இல்லை. ஐ திங்க் வந்து போன வருஷமாக 3 வருஷமானு தெரியல, நம்ம மார்க்கெட் வந்து 18,000 இருந்தது. டாக்ஸ்ன்னு சொல்கிற ஜெர்மனி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 12,000 தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ 12,000 கீழே தான் இருந்தது. 11,000 12,000 தான் இருந்தது. நம்ம 18லேருந்து 22 வரும்போது கூட அவன் 12லேருந்து 14 தான் வந்திருந்தாங்க. இப்போ என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா 22,000 கிட்ட இருக்கிறான், நம்ம 23,000 இருக்கிறோம். ஸோ பாருங்கள். ஸோ எந்த அளவு யூரோப்பியன் மார்க்கெட்டோடைய வளர்ச்சியும் நம்ம மார்க்கெட் வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கான அந்த கோரிலேஷன். ஸோ நம்ம மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்பாக கூட இதை வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர வருடங்களில். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஸோ சம்மரி என்னென்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு பெரிய ஒரு இது இருக்குங்க. என்ன இருக்குன்னா ஷார்ட் வந்து இருக்குது. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எல்லாமே மினிமம் 5% மேலே, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10% மேலாம் இறங்கி கூட நான் பார்த்துருந்தேன் இன்றைக்கி. ஸோ எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். ஏன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. வால்யூம் ஸ்பைக்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வால்யூமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வால்யூமே இல்லாமல் 10% வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு அப்படின்றது தான் விஷயமாக பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே ஆல்ரெடி பப்ளிக்காக அவைலபிள் இருக்கிற டேட்டா தான். நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.